நான் தான் உங்கள் கோல்டன் பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் காய்ஸ் ஃபுல் வீடியோ ஹேண்ட் கேமோட போகிறோம். ஓகே காய்ஸ் பாருங்கள், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்பி தான் எடிட் பண்ணுறேன். இதுதான் கைஸ் நம்ம இனிமேல் எப்பயுமே இன்ட்ரோ போடுறது வீடியோக்கு கைஸ். அப்புறமேட்டு நமக்கு ஹேண்ட் கேமோட வீடியோ போட்டிருக்கோம், நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வியூஸ் போகுமா அந்த அளவுக்குலாம் நான் ட்ரை பண்ணி போகலை. நீங்கள் ஹேண்ட் கேம் கேட்டதுனால போடுறேன் கைஸ். ஓகேவா, நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வச்சு நான் விளாட்றேன் கைஸ். இதனால தான் நான் லெஃப்ட் ஃபயர் பட்டனில் விளாட்ற ஃபஸ்ட்டு ரீசனே. ஓகே கைஸ், கடைசி வரைக்கும் பாருங்கள். சாங்ஸ் பாதியில் ஆட் பண்ணுவேன். வாய்ஸ் ஓவர் எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுதோ அவ்வளோ நேரம் கொடுக்குறேன் கைஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோலாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிட்டு எல்லாம் வச்சுட்டு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெட்ஷாட் விழுவுதுன்னு. அது முன்னாடி மான்ஸ்டர் மோட்லாம் என்னேபிள் பண்ணிப்போம். ஏன்னா நீங்கள் லைவ் போடும் போது அதெல்லாம் என்னேபிள் பண்ணுவேன்னு கேட்டால் அதெல்லாம் என்னேபிள் பண்ண மாட்டேங்க. ஏன்னா வந்து சார்ஜ் குறையிறதுனால இதே வீடியோ எடிட் பண்ணுறதுனால சரி நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், டிஸ்பிளே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணால் ட்ரைனிங்கில் பாருங்கள் எப்படி நல்லா தான் விழுவும். ரைட் ஃபயர் பட்டன் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஃபயர் பட்டனில் அக்யூரசி இருக்கும் கைஸ். அதனால தான் நான் லெஃப்ட் ஃபயர் பட்டனில் ஃபஸ்ட்டு விளாட்ற ரீசனே. அதுவும் இல்லாமல் ஷார்ட் ரேஞ்செலாம் நல்லா விழுவும். சம்டைம்ஸ் வந்து காலவாரம் இருந்தாலும் காலவானாலும் கவட்டையில் அடித்து விளாட வேண்டியதான். அந்த மாதிரி விளாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணி ஒரு 5 ஃபிங்கர்ஸ் மாதிரி. இப்போ பாருங்கள் ஹேண்ட் கேம் எப்படி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து சாங்கை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கண்டினியூஸாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோனா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால எனக்கு தெரியல கைஸ். ஓகேவா, பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்புறமேட்டு ஒரு காமெடி இருக்குது. என்னென்னா ஹேண்ட் கேம் போட்டுகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஹேண்ட் கேம் போகிறேன்னு தெரிஞ்சுட்டு விளையாடவே முடியல என்னால். இது கஸ்டம் ரூம் மேட்ச்சு 1 vs 2 க்ரியேட் பண்ணி 3 ரவுண்டு தான் அடிச்சிருப்பேன். அதுக்குள்ளே ரொம்ப எனக்குலாம் மனசு கஷ்டமாக போச்சு. அப்புறமேட்டு கடைசியாக வந்து ஹேண்ட் கேம் இல்லாமல் ஒரு கஸ்டம் ரூம் மேட்ச் இப்படி தான் விளையாடுவோன்னு சொல்லிட்டு ஹேண்ட் கேம் காட்டினா என்னால் விளையாட முடியலன்னு சொல்லிட்டு ஹேண்ட் கேம் இல்லாமல் ஒரு கஸ்டம் ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணி போட்டுருப்பேன் கைஸ். அதுவும் பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்புறேன். ஓகே கைஸ், எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே கைஸ், see you, டாட்டா பை பை. எதுக்கு சாங் ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், see you, டாட்டா பை பை. டெய்லி லைவ் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை பை. சண்டே கிவ் மேட்ச் இருக்கும், அதுவும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை பை. Jurou lealdade, mas mostrou que só viveu de falsidade. Em meu mundo recebi veneno, você foi golpe baixo, amor.